வணக்கம் and welcome back to Crick Calls YouTube channel. Still இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களா? இப்போ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இந்த வீடியோல டாடா IPL 2025ஓட 52வது மேட்ச் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரும் சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த பர்டிகுலர் ரெண்டு டீம் தான் நேருக்கு நேர் மோதிக்க போறாங்க. சிஎஸ்கே இந்த சீசன்ல இருந்து எலிமினேட் ஆயாச்சு. இதுக்கு மேல எத்தனை மேட்ச் வின் பண்ணாலும் அவங்க பிளே ஆஃப்ஸ்குள்ள வர முடியாது. அந்த RCB பொறுத்த வரைக்கும் 10க்கு 7 மேட்சை வின் பண்ணிருக்காங்க. இந்த மேட்ச் RCB மேட்சை வின் பண்றாங்க அப்படின்னா 95% அவங்க பிளே ஆஃப்குள்ள குவாலிஃபை ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இங்க இருந்து ஒரு மஸ்ட் வின் மேட்ச். ஏன்னா டாப் ஃபர்ஸ்ட் 2 பிளேஸ்க்குள்ள வரணும் அப்படிங்கிறதுல RCB தெளிவா இருப்பாங்க. ஸோ இங்க இருந்து ஒவ்வொரு மேட்சும் RCBக்கு ரொம்பவே முக்கியமான மேட்ச். இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் 3 மே நைட்டு 7:30க்கு சின்னசாமி ஸ்டேடியம் பெங்களூர்ல தான் மேட்ச் நடக்க போகுது. இந்த மேட்சுக்கான ஃபுல் ப்ரிவியூ தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். பிஃபோர் வாட்சிங் திஸ் ப்ரிவியூ வீடியோ உங்களுக்கு லைன் அப் சொல்றதுக்கு அப்புறம் ஸ்மால் லீக்கான டீம் வேணுமா, கிராண்ட் லீக்கான டெமோ டீம்ஸ் அண்ட் தென் ஸ்போர்டசி ஆப்கான பாப் ஆப்ஷன், குபேரா ஆப்கான டி ஆப்ஷன், இந்த மாதிரி ஃபேண்டசி சம்பந்தப்பட்ட எல்லா இன்ஃபர்மேஷனுமே நீங்க ஃப்ரீயாவே முழுக்க ஃப்ரீயான டீம்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம இங்க பிரைம் எதுவும் பண்ண போறது இல்லை. உங்ககிட்ட அமௌண்ட் வாங்கிக்கிட்டோ இல்லை நம்ம பெஸ்டான டீம் கொடுக்குறோம், 90% வின்னிங் டீம் கொடுப்போம், அப்படி எந்த ஒரு அசூரன்ஸ் கொடுத்து அமௌண்ட் வாங்கிட்டு நம்ம டீம் கொடுக்கல. முழுக்க டீம்ஸ் எல்லாமே நம்ம ஃப்ரீயா தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஃப்ரீ டீம்ஸ் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் பின் பண்ணி வைக்கிறேன். லிங்க் எடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ மேட்ச் பொறுத்த வரைக்கும் சின்னசாமி ஸ்டேடியம் பெங்களூர்ல மேட்ச் நடக்க போகுது. சின்னசாமி ஸ்டேடியம் அப்படின்னு வந்துட்டாலே இட்ஸ் டோட்டலி பேட்டர்ஸுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு. அண்ட் தென் இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் இந்த வென்யூல பவுலர்ஸும் நல்லாவே என்ஜாய் பண்ணி பவுல் பண்ணிருக்காங்க. ஸோ லிட்டில் பிட் பேட்டர்ஸ் ஒரு புதுசா ஒரு பேட்டர் உள்ள வராங்க அப்படின்னா அவங்க செட்டில் ஆகிறதுக்கு ரொம்பவே டைம் எடுத்தாங்க, ஸ்ட்ரகிளும் ஆயிருக்காங்க. ஸோ செட்டில் ஆன பேட்டர்ஸ் மட்டும்தான் இந்த வென்யூல என்ஜாய் பண்ணி ஆட முடியும். ஸோ மோஸ்ட்லி டாஸ் வின் பண்ற டீம் பவுலிங் தான் சூஸ் பண்ணுவாங்க. சேஸ் பண்ற டீமுக்கு 80% வரைக்கும் வின்னிங் சான்சஸ் இருக்கு. அண்ட் தென் இந்த வென்யூட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 168. இந்த வென்யூல ஹை ஸ்கோர்னு வரும்போது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் 287 ரன் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. அந்த லோவஸ்ட் டோட்டல்னு வரும்போது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் 82 ரன்னுக்கு எல்லா விக்கெட்டும் பறி கொடுத்துருக்காங்க. அதன் ஓவராலா 194 மேட்சஸ் இந்த வென்யூல நடந்திருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம் 84 மேட்சும், சேஸ் பண்ண டீம் 108 மேட்சும் வின் பண்ணிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி டாஸ் வின் பண்ற டீம் பவுலிங் தான் சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் இந்த வென்யூல விளையாட்ட மேட்ச்ல இது வரைக்கும் ஒரே மேட்ச், அதாவது லாஸ்ட் மேட்ச் மட்டும்தான் மேட்சை வின் பண்ணிருக்காங்க. ஸோ இங்க இருந்து அவங்க ஒரு நல்ல கம்பேக் கொடுக்கணும் ஹோம் வென்யூல அப்படிங்கிறத தெளிவா இருப்பாங்க. இப்போ ஹெட் ஹெட்னு வரும்போது ஓவரால் 34 மேட்சஸ், அது RCB 12, CSK 21 மேட்சும் வின் பண்ணிருக்காங்க. ஹெட் டு ஹெட்ல CSK என்னதான் அப்பர் சைட்ல இருந்தாலும் இந்த சீசன்ல CSK கூட கம்பேர் பண்ணும்போது RCB நல்லாவே ஃபார்ம்ல இருக்காங்க. ஸோ ஒரு குவாலிட்டி டீமா தெரியுறாங்க. ஸோ வின்னிங் ப்ரெடிக்ஷன் வரும்போது RCBக்கு 60%, CSKக்கு ஒரு 40% வின்னிங் ப்ரெடிக்ஷன் கொடுக்கலாம். அண்ட் தென் ஃபேண்டசில பிளே பண்றதுக்கு, அதுவும் பர்டிகுலர்லி ட்ரீம் லெவலுக்கு மாறா ஒரு ஆப் தேடிட்டீங்களா? இப்போ எனக்கு ஒரு 10 டீம் ரெடி பண்றதுக்கோ இல்லை எந்தெந்த பிளேயர்ஸ் லைனப்ஸ்ல இருக்காங்க அந்த பிளேயர்ஸ் எல்லாத்த பத்தியும் அனலைஸ் பண்ணவும் எனக்கு டைமே கிடையாது. ஆனா நான் ஃபேண்டசில பிளே பண்ணணும், ரெகுலரா அதிக ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற யூசர்ஸ் அப்படின்னா உடனே நீங்க குபேரா ஃபேண்டசி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு டைரக்டா இந்த டியோ ஆப்ஷனுக்கு வாங்க. இங்க உங்களுக்கு கஷ்டமே கிடையாது. இங்க 5 பிளேயர்ஸை அவங்க மேண்ட்ரியா கொடுத்துருப்பாங்க. அந்த 5 பிளேயரும் ஃபர்ஸ்ட் பிளேயிங் லெவல்ல இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு செக் பண்ண போறீங்க. செக் பண்ணிட்டு அதுல யாராவது டூயல் ஆப்ஷன், அதாவது ஆல்ரவுண்டர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். இல்ல பேட்டர்னா ரீசெண்ட் டைம் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பேட்டர்ஸ், பவுலர்னா டெத் ஓவர்ல பவுல் பண்ணக்கூடிய பவுலர்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ். ஸோ 5 பிளேயர்ல யாரு ஃபேண்டசில அதிக பாயிண்ட்ஸ் எடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு அனலைஸ் மட்டும்தான் நீங்க பண்ண போறீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதுல ஆடம் ஜாம்பாவை பிக் பண்ணிட்டோம். நம்மளோட ஆப்போனன்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேலன்ஸ் இருக்க 4 பிளேயர்ல இருந்து ஒருத்தரை பிக் பண்ணுவாங்க. அவங்க பவுமாவை பிக் பண்ணிட்டாங்க. ஆடம் ஜாம்பா அன்னைக்குன்னு பார்த்து ஒரு 35 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்குறாரு. பவுமா ஒரு 25 தான் எடுத்து கொடுக்குறாரு. அப்படின்னா இங்க பாயிண்ட்ஸ் அடிப்படையில யாரு பிக் பண்ண பிளேயர் அதிக பாயிண்ட்ஸோ அவங்க தான் அந்த கண்டஸ்டட் வின்னர். நல்லாவே தெரியும் ஃபேண்டசி பொறுத்த வரைக்கும் இட்ஸ் டோட்டலி பாயிண்ட் சிஸ்டம். ஸோ இங்க ஒரே ஒரு பிளேயரை பிக் பண்ணி நீங்க
மணி நிறைய ஏர்ன் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரான எந்த ஒரு ஜிஎஸ்டி டிடிஎஸ் எதுவும் கிடையாது. நீங்க டீமை பிக் பண்ணி பிளே பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு மேட்சுக்குமே 10,000 ரூபாய்க்கான ஃப்ரீ கிவ் அவே இருக்கு. எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாம ஃப்ரீயா டீமை பிக் பண்ணலாம். ஸோ இங்க டீம் எல்லாம் பிக் பண்ணி நீங்க கஷ்டமே பட வேணாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஒன் பிளேயர் பிக்ல நீங்க ஈஸியா நிறைய ப்ராஃபிட் எடுக்க முடியும். ரொம்பவே சூப்பரான ஆப். உங்களுக்கு வேணும் அப்படின்னா குபேரா ஃபேண்டசி ஆப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் செக்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். அங்கிருந்து லிங்க் எடுத்து நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்வைட் கோட் கிரிக்கால்ஸ். ஓகே டூட்ஸ், இப்போ ரெண்டு டீமோட ப்ராபபிள் பிளேயிங் லோன் பார்த்துருவோம். ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் விராட் கோலி, ஜேக்கப் பெத்தல் ரெண்டு பேரும் லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன்ல இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. அட் நம்பர் 3 தேவ்தத் படிக்கல், ரஜத் பட்டிதர், ஜிதேஷ் சர்மா, டிம் டேவிட் and then Krunal Pandya, Romario Safar, Bhuvaneswar Kumar, Josh Hazlewood, Yash Dayal and then Suyas Sharma. இதான் ஆர்சிபி டீமோட ப்ராபபிள் பிளேயிங் 12. இப்போ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் பார்க்கலாம் அப்படின்னா விராட் கோலி இந்த சீசனோட டாப் மோஸ்ட் ரன் கெட்டர் அண்ட் டாப் மோஸ்ட் ஃபேண்டசி பாயிண்டரும் விராட் கோலி தான். ரீசெண்ட் டைம் செம்ம ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பேட்டர். ஸோ இனிஷியலா அவரு பவர் பிளேல ஆடிடுறாரு, அந்த மேட்சை லாங்கா கொண்டு போயிடுறாரு. அண்ட் தென் இந்த டீமை பொறுத்த வரைக்கும் இயர்லியா ஒரு விக்கெட் விழுகுது அப்படின்னா தேவ்தத் படிக்கல் ஒரு சென்சிட்டிவான ஒரு இன்னிங்ஸ் ஆடிட்டாரு. ஒரு குட்டி கேமையும் குயிக்கா ஒரு 30ல இருந்து ஒரு 40 ரன் ரெகுலரா கன்சிகூட்டிவா ஆடிட்டு இருக்காரு. அண்ட் தென் ஆர்சிபியோட மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் ரஜத் பட்டிதர், டிம் டேவிட் அண்ட் தென் குருணால் பாண்டியா, இவங்க 3 பேருமே ரீசெண்ட் டைம் ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்கனால ஆர்சிபியோட பேட்டிங் யூனிட் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டா தெரியுது. இதே இல்லாம ரொமோரியோ செஃபர்டும் இருக்காரு, அவரும் ரீசெண்ட் டைம் ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. அண்ட் தென் ஜிதேஷ் சர்மா ஒரு சின்ன சின்ன கேமியோ ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் தென் டோட்டலி பார்க்கும்போது ஆர்சிபியோட பேட்டிங் ஆர்டர் ரொம்பவே ஸ்ட்ராங்கஸ்டா தெரியுது. அண்ட் தென் இதுல ஜேக்கப் பெத்தல் அவரை பொறுத்த வரைக்கும் பவர் பிளேவை கம்ப்ளீட் பண்ணிட்டாரு அப்படின்னா ஒரு பேட்ல இருந்து 50 ரன் வந்துடும். ஸோ அந்த மாதிரி டோட்டலா ஆர்சிபியோட பேட்டர்ஸ் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் லைன் அப் வச்சிருக்காங்க ஆர்சிபி. அண்ட் தென் பவுலிங் சைடு வந்துட்டோம் அப்படின்னா ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்ல இனிஷியலா நியூ பால்ல போடக்கூடிய புவனேஸ்வர் குமார் அண்ட் தென் ஜாஸ் ஹேசல்வுட், இவங்க ரெண்டு பேருமே இனிஷியலி நியூ பால்லையும் டெத் ஓவர்லையும் பவுல் பண்றாங்க. அண்ட் தென் சேம் யாஸ் டயாலும் ஆல்மோஸ்ட் நியூ பால்லயே ஒரு ஓவர் பவுல் பண்றாரு. அண்ட் தென் டெத் ஓவர்ல ஒரு 2ல இருந்து 3 ஓவர் வரைக்கும் டெத்ல பவுல் பண்ணிடுறாரு. இந்த டீமோட மிடில் ஓவர்ல, அதாவது மிடில் ஆஃப் தி இன்னிங்ஸ்ல பவுலிங் யூனிட்னு பார்க்கும்போது ஸ்பின் அட்டாக்ல சுயாஸ் சர்மாவும் குருணால் பாண்டியாவும் டேக்கிள் பண்ணிக்கிறாங்க. இப்போ ரொமோரியோ சஃபாரை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிருக்கனால இவர் ஒரு 2 ஓவர் மிடில்ல பவுல் பண்ணிடுறாரு. ஸோ டோட்டலா பார்க்கும்போது பவுலிங்லயும் சரி பேட்டிங்லயும் சரி ஒரு குவாலிட்டி டீமா தான் ஆர்சிபி தெரியுறாங்க. இம்பாக்ட் பிளேயர் அப்படின்னு பார்க்கும்போது தேவ்தத் படிக்கல் அண்ட் தென் சுயாஸ் சர்மா, இவங்க 2 பேரும் தான் இம்பாக்ட் பிளேயரா உள்ள பிளே பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ இப்போ இம்பாக்ட் பிளேயர்னு வரும்போது தேவ்தத் படிக்கல் ஃபீல்டிங்கே நிக்க மாட்டாரு அப்படின்னு ஒரு அசியூம் பண்ணாதீங்க. அதாவது பவர் பிளே ஃபர்ஸ்ட் 6 ஓவருக்கு வந்து இவரு ஃபீல்டிங்ல இருப்பாரு. 6 ஓவர் பவர் பிளே முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சுயாஸ் சர்மாவை இம்பாக்ட் பிளேயரா மாத்துறாங்க. ஸோ அதனால ஃபீல்டிங்லையும் கேட்ச் பிடிக்கிறதான பாசிபிலிட்டிஸ் தேவ்தத் படிக்கலுக்கு இருக்கு. ஸோ இதான் டோட்டலா ஆர்சிபி டீமை பொறுத்த வரைக்கும். அந்த அப்படியே சிஎஸ்கே சைடு வந்துட்டோம் அப்படின்னா ஆயுஷ் மெஹத்ரா அண்ட் தென் ஷேக் ரஷீத் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. அட் நம்பர் 3 சாம் கரன், சிவம் டூபே, டிவால்ட் பிரேவிஸ், ரவீந்திர ஜடேஜா, எம்எஸ் தோனி, ரவிச்சந்திரன் அஸ்வின், அன்சுல் கம்போஜ், நூர் அகமது, கலீல் அகமது, மதிசா பத்திரனா, இதான் சிஎஸ்கேவோட ப்ராபபிள் பிளேயிங் 12. இந்த டீமோட ஓபனர்ஸ் பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுல எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. 2 பேருமே ஒரு யங்கஸ்ட் டேலண்டான பிளேயர்ஸ் தான். ஸோ இவங்க ஒரு நிறைய மேட்ச் ஆடினா மட்டும்தான் அவங்களால ஒரு கேப்பபிலிட்டியான இன்னிங்ஸ் ஆட முடியும். ஸோ இவங்க 2 பேர்த்துல பார்க்கும்போது ஷேக் ரஷீத் கொஞ்சம் எஃபெக்டிவான பேட்டரா தெரியுறாரு. இருந்தாலும் அவங்க 2 பேருமே ஒரு லாங் இன்னிங்ஸ் ஆடினா மட்டும்தான் சிஎஸ்கேவோட ஒரு வெற்றி பயணத்துக்கு கொண்டு போக முடியும். அண்ட் தென் சாம் கரன் லாஸ்ட் மேட்ச் ஒரு நல்ல நாக் ஆடி இருந்தாரு. சிவம் டூபே, சிக்ஸர் டூபேக்கு இந்த சீசன் பெருசா அமையில ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்காரு. அந்த டிவால்ட் பிரேவிஸ் த மேன் இன் ஃபார்ம் குவாலிட்டி நாக் ஆடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா கிரவுண்டு சின்ன கிரவுண்டு. அண்ட் தென் ரவீந்திர ஜடேஜா அண்ட் தென் எம்எஸ் தோனி, இவங்க 2 பேர் தான் மிடில் ஆர்டர்ல ஒரு சின்ன சின்ன கேமையும் ஆடிட்டு இருக்காங்க. அண்ட் தென் இப்போ பவுலிங் யூனிட்னு எடுக்கும் போது சிஎஸ்கேல ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்ல லெஃப்ட் ஹேண்ட் சீமர் கலீல் அகமது 1, மதிசா பத்திரனா ரைட் ஹேண்ட் சீமர், அன்சுல் கம்போஜ் 3 அண்ட் தென் சாம் கரன், ஓவராலா 4 ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்டோட வர போறாங்க சிஎஸ்கே. அண்ட் தென் ஸ்பின்னர்ஸ்னு பார்க்கும்போது லெஃப்ட் ஆர்ம் ரிஸ்ட் ஸ்பின்னர் நூர் அகமது 5, ஹாஃப் பிரேக் ஸ்பின்னர் ரவிச்சந்திரன் அஸ்வின் 6 அண்ட் தென் லெஃப்ட் ஆர்ம் மார்த்தரெக்ஸ் ரவீந்திர ஜடேஜா. லாட் ஆஃப் பவுலிங் ஆப்ஷன் வச்சிருந்துமே சிஎஸ்கேக்கு இந்த சீசன் பெருசா அமையல, நிறையவே ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்காங்க. இப்போ சிஎஸ்கேல இனிஷியலி நியூ பால் அண்ட் டெத் ஓவர்ஸ்னு பார்க்கும்போது கலீல் அகமது இனிஷியலி நியூ பால்லயும் பவுல் பண்றாரு, டெத்லயும்
போல் பண்ணுவாரு. அண்ட் தென் சாம் கரனும் இனிஷியலி நியூ பால் அண்ட் தென் டெத் ஓவர்ஸ். மத்திசா பத்திரனா டோட்டலி ஒரு 3 ஓவர் வரைக்குமே டெத்துல தான், 2 ஓவர் டெத்லையும் அண்ட் தென் 1 ஓவர் இனிஷியலி பவர் பிளேல 5வது ஓவரோ 6வது ஓவரோ 1 ஓவரும் அண்ட் தென் 11 to 14 ஓவருக்குள்ள 1 ஓவர். ஸோ டோட்டலா இந்த மாதிரி தான் அவரோட பவுலிங் லைன் அப் இருக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ சிஎஸ்கே அண்ட் வெர்சஸ் ஆர்சிபி இவங்க 2 டீம்ஸ் கூடயும் கம்பேரிசன் பண்ணும்போது பேட்டிங்கா இருக்கட்டும் பவுலிங் அட்டாக்கா இருக்கட்டும் இட்ஸ் டோட்டலி ஆர்சிபிக்கு தான் சாதகமா இருக்கு சிஎஸ்கே கூட கம்பேரிசன் பண்ணும்போது. ஸோ ஓகே டூட்ஸ், இப்போ 2 டீம்ல இருந்தோம் பேட்டிங் அண்ட் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ கிராண்ட் லீக் அண்ட் தென் ஸ்மால் லீக்ல என்ன மாதிரி ஒரு டீம்ஸை ரெடி பண்ணலாம் அப்படிங்கறத தான் டீட்டெயிலா பார்க்க போறோம். இப்போ கிராண்ட் லீக்ல பிளே பண்றீங்க, இப்போ டாஸ் வின் வந்து சிஎஸ்கே டாஸ் வின் பண்ணிட்டாங்க, ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க. அப்படிங்கிற பட்சத்துல யார் யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம்னா, இந்த மேட்ச் ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா ஜேக்கப் பெத்தல் எஃபெக்டிவா இருப்பாரு. குயிக்கா ஒரு 40+ ரன் இந்த பர்டிகுலர் மேட்ச் அவர் பேட்ல இருந்து வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஒரு மஸ்ட் பிக். அந்த விராட் கோலி த மேனிங் ஃபார்ம் ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்கனால அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போறோம். அண்ட் தென் தேவ்தத் படிக்கல். ஸோ தேவ்தத் படிக்கலையும் ஜிதேஷ் சர்மா இவங்க 2 பேர்த்தையும் நீங்க 50-50 ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்றாங்க அப்படின்னா நீங்க ரொட்டேட் பண்ணி நீங்க ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல எப்பவுமே டிம் டேவிட் தேவைப்படுவாரு. அதாவது ஒரு 14-15 ஓவருக்கு அப்புறம் பேட்டிங்ல உள்ள வருவாரு. குயிக்கா 25ல இருந்து ஒரு 35 ரன் குயிக்கா ஆடி கொடுத்துருவாரு. இது இல்லாம ஃபீல்டிங்ல 1 or 2 கேட்ச் பிடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கு டிம் டேவிட். ஸோ 4th ஆப்ஷன் டிம் டேவிட். அண்ட் தென் குருணால் பாண்டியா கண்டிப்பா பேட்டிங்லயும் எஃபெக்டிவா இருப்பாரு, பவுலிங்லயும் 1 or 2 விக்கெட்ஸ் எடுத்து கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. 5 இந்த பர்டிகுலர் மேட்ச் ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா ரொமோரியோ செஃபாட கிராண்ட் லீக்ல ஒன் ஆஃப் த ரிஸ்கா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ பேட்டிங் சான்ஸ் கிடைக்குது அப்படின்னா ஒரு 20 to 30 ரன் செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து பவுல் பண்ணும்போது 1 or 2 விக்கெட்ஸ் எடுத்துட்டாரு அப்படின்னா லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா ரொமோரியோ செஃபாட் இந்த பர்டிகுலர் மேட்ச் இருக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அண்ட் தென் செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும்போது ஜாஷ் ஹேசல்வுட் எஃபெக்டிவா இருப்பாரு 7. அண்ட் தென் யாஸ் டயால இந்த பர்டிகுலர் மேட்ச் செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு பிக் டிஃபரன்ஸ் எல்லாம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா இந்த 8 பிளேயர்ஸ்க்கு நீங்க கிராண்ட் லீக்ல அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ சிஎஸ்கே சேஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற பட்சத்துல யார் யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா ஷேக் ரஷீத் அவருக்கு 9வது இம்பார்ட்டன்ஸ். அண்ட் தென் சாம் கரன் டியூவல் ஆப்ஷன் இருக்கனால ஒரு இம்பார்ட்டன்ஸ். அண்ட் தென் சிவம் தூபேக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ். அண்ட் தென் டிவால்ட் பிரேவிஸ் 12, ரவீந்திர ஜடேஜா 13. அண்ட் தென் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்ணும்போது 10 ரன் கண்டிப்பா எஃபெக்டிவா இருப்பாரு 14. அண்ட் தென் கலீல் அகமத், நூர் அகமத் அண்ட் தென் எம்எஸ் தோனி இவங்க 3 பேர்த்து நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல ஸ்பிளிட் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா இந்த 15 பிளேயர்ஸுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க கிராண்ட் லீக்ல மல்டிபிள் டீம்ஸா நீங்க ரொட்டேட் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்க. இதுவே சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா யார் யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம்? சாம் கரன் 1, சிவம் டூபே 2, டிவால் பிரேவிஸ் 3, ரவிச்சந்திரன் அஸ்வின் 4 அண்ட் தென் எம்எஸ் தோனி 5. செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும்போது நூர் அகமத் கண்டிப்பா எஃபெக்டிவா இருப்பாரு 6. அண்ட் தென் கலீல் அகமத் 7. 8th ஆப்ஷன்ல நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஷேக் ரஷீத்தையும் அண்ட் தென் டிவால் பிரேவிஸ் இவங்க 2 பேர்த்தையும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா 50-50 ஆப்ஷன்ல நீங்க ரொட்டேட் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா இதுவே அப்ப ஆர்சிபி சேஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற பட்சத்துல டாப்ல வரக்கூடிய 4 பேட்டர்ஸ்க்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருங்க. அதாவது விராட் கோலி 9, ஜேக்கப் பெத்தல் 10, தேவ்தத் படிக்கல் 11, ரஜத் பட்டிதர் 12 அண்ட் தென் ஜிதேஷ் சர்மா 13. ஜிதேஷ் சர்மா பெருசா தேவைப்பட மாட்டாரு. எம்எஸ் தோனியும் ஜிதேஷ் சர்மாவையும் நீங்க 50-50 ஆப்ஷன்ல ரொட்டேட் பண்ணி நீங்க ட்ரை பண்ணிக்கோங்க. அண்ட் ஜாஷ் ஹேசல்வுட் போத் இன்னிங்ஸா இருந்தாலும் தேவைப்படுவாரு. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும்போது புவி கண்டிப்பா எஃபெக்டிவா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அண்ட் தென் சுயாஸ் சர்மாவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஆர்சிபி சேஸ் பண்ண போறாங்க அப்படின்னா இந்த 15 பிளேயர்ஸுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து மல்டிபிள் டீம்ஸா நீங்க ரொட்டேட் பண்ணி நீங்க ப்ளே பண்ணி பாருங்க. இப்போ கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் எந்த மாதிரிலாம் நீங்க ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னா விராட் கோலியை கேப்டனாவோ வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த பர்டிகுலர் மேட்ச் ஜேக்கப் பெத்தலுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன். அண்ட் தென் சேஸ் பண்ண போறாங்க அப்படின்னா ரஜத் பட்டிதருக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். போத் இன்னிங்ஸா இருந்தாலும் ஜார்ஜ் ஹேசல்வுட்டுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன். செகண்ட் இன்னிங்ஸ்ல ஆர்சிபி பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா யாஸ் டயாலுக்கு ரிஸ்கா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணுங்க. அண்ட் தென் புவி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும்போது புவிக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் சிஎஸ்கே டீம் பொறுத்த வரைக்கும் சாம் கரனை
கேப்டனாவோ அல்லது வைஸ் கேப்டன் ஆப்ஷன்லயோ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கிரவுண்டு சின்ன கிரவுண்டு, கண்டிப்பா டூபே பேட்ல இருந்து ஒரு 40+ ரன் வரதான சான்ஸ் இருக்கும். ஸோ டூபேவை ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன், ரவீந்திர ஜடேஜாவுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன், அண்ட் தென் நூர் அகமதுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே நீங்க கிராண்ட் லீக்ல கேப்டனாவோ வைஸ் கேப்டனாவோ நான் சொன்ன மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ ஸ்மால் லீக்ல பிளே பண்ற யூசர் நான் சேஃபா ஒரு டீமை பிக் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம்னா, விராட் கோலி 1, அண்ட் தென் ரஜத் பட்டிதர் 2, ஜாஸ் ஹேசல்வுட் 3, ஜேக்கப் பெத்தல் 4, சுயாஸ் சர்மா 5, குருணால் பாண்டியா 6, அண்ட் தென் சிஎஸ்கே டீம் பொறுத்த வரைக்கும் சாம் கரன் 7, சிவம் டூபே 8, ரவீந்திர ஜடேஜா 9, MS தோனி 10, அண்ட் தென் பத்திரனா அல்லது கலீல் அகமது, இவங்க 2 பேர்த்தையும் நீங்க ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த 11 பிளேயர்ஸும் டோட்டலி வந்து ஸ்மால் லீக்கு சேஃபான பிக்கா இருப்பாங்க. ஸோ இந்த பிளேயர்ஸை யூட்டிலைஸ் பண்ணி ஒரு சேஃபான ஸ்மால் லீக் டீமை நீங்க கிரியேட் பண்ணி பாருங்க. ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.